Welcome back to another vlog. மண்டே இன்ட்ரோ சொல்கிற போதே ஒரு லோடிங்க்கு ஒரு கால் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி மண்டே நம்ம போகிறோம் ஃபஸ்ட் டியூட்டி எடுக்கிறதுக்கு. ஸோ ஸ்டே டியூன் காய்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழை, நைட்லாம் நல்லா மழை பெஞ்சிருக்கு. காலையில் எழுந்துச்சி பார்த்தப்போ தான் எனக்கே தெரியுது இன்றைக்கி எப்படி இருக்கும்னு தெரியல. காலையிலே ஒரு 500 rupees இன்ட்ரோ எடுக்கும்போது 500 rupees ஒரு லோடிங் டியூட்டி ஒன்று கிடச்சிது. ஸோ அது எடுக்க தான் இப்போ போயிட்டுருக்கேன். ரோடெல்லாம் நல்லா தண்ணியாக தான் இருக்குது. ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் லோடு எடுத்துகிட்டு விஆர் மாலுக்கு தான் வந்திருக்கோம், வேளச்சேரி. இது ஜுவல் பாக்ஸ் போல் இருக்குது. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே லோடு இறக்கிட்டோம். இந்த இதுதான் விஆர் மாலு. லோடு இறக்கிட்டு நம்ம இப்போ நேராக பாரிஸ் கிளம்புறோம். வழியில் ஏதாவது லோடிங் வந்ததுன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நேராக பாரிஸ். மழை லைட்டாக சாரல் போட்டுட்ருக்கு. மழை பெஞ்சாலே ஓப்பன் பாடி வண்டி. நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், ரொம்ப மோசம் வந்துட்டு. ஸோ பார்ப்போம், கடவுள் மேலே பாரத்தை போட்டு போகலாம். நம்ம இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலில் இருக்கும். நேராக தெரியறது சென்னை கார்ப்பரேஷன். ஆனால் இந்த சென்னை கார்ப்பரேஷனோட இந்த பில்டிங் வந்து நைட் டைமில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து பழையது, இந்த ரெண்டு வந்து பழைய பில்டிங். அங்கே பார்த்தீங்கன்னா பந்தல் கட்டியிருக்காங்கல்ல, அது வந்து டிராஃபிக்கில் ட்ரெயினில் நிற்கிறவங்களுக்காக போலீஸ் நம்ம இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா முகப்பேர் ஈஸ்ட்டில் இருக்கேன். அங்கே எக்மோர்லேருந்து ஒரு லோடு எடுத்து முகப்பேருக்கு வந்தேன். ஸோ வீடியோ எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தது, அதனால தான். ஸோ இப்போ முகப்பேரில் இருக்கோம். ஸோ இது வரைக்கும் 2 லோடிங் முடிச்சிருக்கோம் இன்றைக்கி மண்டே. பார்ப்போம் அடுத்தது என்ன ஏதுன்னு தெரியல. மழை இப்படியே நிற்குது. முகப்பேர்லேருந்து வெஸ்ட் மாம்பலம் லோடு ஏற்றி போயிட்டுருக்கோம். கைஸ், நம்ம முகப்பேர்லேருந்து வெஸ்ட் மாம்பலம் போயிட்டுருக்கோம். இது வந்து என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ், இந்த ஹார்ட்வேர் மெட்டீரியல்ஸ் தான். நிறைய போல்ட்டு, நெட்டு, வாஷர்ஸு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் லோடாக ஏற்றிருக்காங்க. கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கோம். அதாவது வந்து இப்போ இந்த இடத்தோட பேர் ஐயோ டப்புன்னு வாயில் வரமாட்டேங்குது. விருகம்பாக்கம். விருகம்பாக்கத்தில் தான் இருக்கோம். ஸோ நம்ம வந்து மெயின் ரோட்டில் போயிருக்கலாம். மெயின் ரோட்டில் டிராஃபிக், அது இல்லாமல் காக்கி சட்டை போட்டவங்க வெயிட் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் எதுக்கு காசு கொடுத்துட்டு ஓரமாக உள்ளே பூந்து போயிட்டோன்னா நம்மளுக்கு தான் நம்மளுக்கு தெரியாத தெருவா, அதுதான் தெருக்குள்ளையெல்லாம் பூந்து நம்ம வெஸ்ட் மாம்பலத்தில் டெலிவரி கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ இருக்கிறது விருகம்பாக்கத்தில் இருக்கோம். அப்படியே அவுச்சு ஸ்கூல் வழியாக கேகே நகர். கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மாம்பலம் நியர்பை இறக்க வேண்டிய லொக்கேஷனில் வந்தாச்சு. ஸோ கைஸ், இறக்க வேண்டிய இடத்துல லோடு இறக்கிட்டு இருக்காங்க. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்காட்டு தாங்கலுக்குள்ளே இருக்கும். புதிய தலைமுறை பேக் சைடு இது. இங்கேருந்து எந்த இடத்துக்கு ட்ராப்புன்னு தெரில, அங்கே போனால் தான் தெரியும். கைஸ், இப்போ நம்ம எங்கன்னா ஈக்காட்டு தாங்கல்லேருந்து இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நேராக திருப்போரூர் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ தான் வண்டி அங்கேருந்து கம்பெனிலேருந்து இறக்கியிருக்கேன். ஸோ அப்ராக்சிமேட் ஷுட் பி 40 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து நம்ம அந்த அன்லோட் பண்ணுற டெஸ்டினேஷனுக்கு. ஸோ போகிற வழியில் ஏதாவது சாப்பிட்டுட்டு குட்டுன்னு சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புழுதிவாக்கம் தான் இருக்கும். புழுதிவாக்கத்துலேருந்து நம்ம அப்படியே வேளச்சேரி பிரிட்ஜு, அந்த டவுன்லேருந்து ரைட் எடுத்து நேராக போவோம். ஸோ நம்ம நியர்பை வேளச்சேரி, நேராக தெரியுதா வேளச்சேரி பிரிட்ஜு. ஸோ இங்கே இருந்து நம்ம ரைட் எடுத்து போனோம். ஸோ இங்கே வேளச்சேரி பிரிட்ஜாண்டியே ஒரு லெஃப்ட் ஒன்று இருக்குது. வேளச்சேரி ஸ்டேஷன் பக்கத்தில் போட்டு சாப்பிட்டுட்டு போகலாம். கைஸ், இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மேடவாக்கத்தில் தான் இருக்கும்.
எல்லாம் மெட்ரோ ஒர்க் போயிட்டு இருக்கிறனால ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது. வண்டிங்களும் நிறைய இருக்குது. ரோட் சைட்லேயே வண்டிங்க பைக்குங்கெல்லாம் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. மழையோட அந்த ஒரு இது போய் வெயில் அப்படி அடிக்குதுங்க. அப்பா தாங்க முடியல. வெயில் செம்மையாக இருக்குது. வெயில் அப்படியே கையெல்லாம் அப்படியே எரியுது வெயில் அடிக்கிற இடம். ஸோ நியர்பை திருப்பூர் வந்துட்டோங்க. வெயில் அட்டகாசமாக இருக்குது. நியர்பை 2 கிலோமீட்டர்ஸ் தான் டெஸ்டினேஷனுக்கு. ஸோ அப்படியே லோடெல்லாம் இறக்கிட்டு ஈவினிங் டீ குடிச்சிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்ப வேண்டியதுதான். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா திருமுடிவாக்கத்தில் இருக்கேன். நேராக இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். வண்டியில் ஜிபிஎஸ் வைக்கணுங்க. ஜிபிஎஸ் வைக்கிற ஆள் வேறு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நேராக இப்போ வீட்டாண்ட போயிட்டு ஜிபிஎஸ் வைக்கிற வேலையை பார்ப்போம். So hope you guys are enjoying my short videos. See you on next vlog. Till then, bye bye.